என் தங்கமே, சில நாட்களாகவே உன்னை ஒரு உருவம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த உருவமானது உன்னை பின்தொடர்ந்து வருவதோடு நிறுத்தியிருந்தால் இந்த கருப்பன் அதனை என்னவென்று கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பேன். ஆனால் இதுவோ உன்னை பின்தொடர்ந்து வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பயமுறுத்தவும் அல்லவா நினைக்கிறது. அதனால்தான் இன்று உன் அப்பன் கருப்பன் இதை என்னவென்று உனக்கு வெளிப்படையாகச் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். கருப்பன் எந்த விஷயத்தை கண்டேனோ, உன்னை பின்தொடர்ந்து வருவதாக இந்த கருப்பன் எந்த விஷயத்தை உணர்ந்தேனோ அதை உன்னிடத்தில் நான் அப்படியே வெளிப்படையாகச் சொல்லிவிடுகின்றேன். உன்னோடு நான் எப்பொழுதும் உனக்கான வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுதுதான் இன்று இந்த விஷயத்தை நான் என்னவென்று புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, எத்தனையோ கஷ்டங்களையும் காயங்களையும் சுமந்து ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு மேலும் ஒரு துன்பம் என்றால் அதை இந்த கருப்பனுக்கு ஒருபோதும் அனுமதி கொடுக்க முடியாது. இனியும் ஒரு துன்பத்தை என் பிள்ளை சந்திக்க வேண்டும் என்று நிலை வந்தால் நிச்சயமாக இந்த கருப்பன் அதற்கான தீர்வை நான் முன்கூட்டியே கொடுத்து விடுவேன். இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று தெளிவுபடுத்த வேண்டிய நேரம். நம்மையும் தொடர்ந்து ஒருவர் வருகிறார் என்றால் அவர் நல்ல காரியத்திற்காக வந்திருந்தால் இதையெல்லாம் நாம் பெரிதுபடுத்த போவது கிடையாது. ஆனால் வேண்டும் என்றே நமக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் கொடுப்பதற்காக வருவதாக இருந்தால் இன்றே இவர்களை விட்டு நீ ஒதுங்கிச் செல்ல வேண்டும். நமக்குத்தான் தெரியாதல்லவா நம்மை பின்தொடர்ந்து வருகிறவர்கள் யார் என்று. அதனால் என் பிள்ளை, இந்த கருப்பன் சொன்ன சொல்லை முழுமையாக கேட்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள். எதுவும் தெரியாமலேயே இருந்துவிடவும் கூடாது. நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை சற்று என்னவென்று நாம் கவனிக்கத்தான் வேண்டும். நம்மை தேடி வருகின்ற சில உண்மைகளை நிச்சயமாக நாம் என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் இந்த கருப்பன் நான் வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் நான் நினைத்து விட்டால் உன்னை தேடி வருகின்ற எல்லா சோதனையிலும் இருந்தும் ஒரு நொடியில் உன்னை காப்பாற்றி விடுவேன். ஆனால் எதற்காக நடக்கிறது, யாரால் நடத்தப்படுகிறது உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த கருப்பன் இதனை உன் முன்னால் சொல்வதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள். என் பிள்ளையே, வேண்டும் என்றே உன்னை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதும் எந்த வகையில் உனக்கு கெடுதலை உருவாக்கி விடலாம் என்று துடித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த உருவம் வேறு மீண்டும் மீண்டும் உன்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கின்றது. ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது கூட சட்டென்று உன்னை அந்த இடத்தில் மனம் பதற்றமடைய செய்து விடுகின்றது. இதற்கான காரணத்தை எல்லாம் என் பிள்ளை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான நேரத்தை எல்லாம் என் பிள்ளை இன்றே நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நாம் கண்டு விடுவதும் இல்லை, கேட்டு விடுவதும் இல்லை. ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாறக்கூடிய நேரம், ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நேரம் என்பதனை இதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு உன் மீது இருக்கின்ற அன்பும் அக்கறையும் அளவிலடங்காத ஒரு அன்பு. யாராலும் அதனை அளவிட்டு விட முடியாது. அதுபோலத்தான் உன்னை தேடி வந்து நான் இப்பொழுது உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உனக்கு இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது, யாரால் நடத்தப்படுகிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியும். யாரும் நம் முன்னால் நின்று நம்மை கேள்வி கேட்க முடியாதவர்கள்தான் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார்களா என்று யோசிக்கிறாயல்லவா? என் குழந்தையே, இவரோ நீ திரும்பி பார்த்தால் கூட ஒதுங்கி நிற்பதில்லை. எப்பொழுதுமே உன்னை பின்தொடர்ந்து தான் வந்து கொண்டிருக்கின்றார். உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்கள்
பல துன்பங்கள் என்று இவை எல்லாவற்றையும் இவர் கண்டு கொண்டுதான் இருக்கின்றார். உன்னோடு எப்பொழுதும் இந்த கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு தவறையும் ஒருபோதும் செய்து விடாதே. உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரங்கள் முழுமையிலுமே உனக்கான நல்ல விஷயங்களை நான் எடுத்துச் சொல்லும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன் அப்பன் நான் இருந்து உனக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று கவனிக்க வேண்டும். மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எப்பொழுதும் போல இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை ஏற்றுக்கொண்டு நீ நல்லபடியானதொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள். நம்மை தேடி வருகின்ற துன்பங்கள் எங்கிருந்து வந்தாலும் சரி, யாரால் வந்தாலும் சரி, இதையெல்லாம் நம்மால் கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பியதை விட அதிகப்படியான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன் அப்பன் கருப்பன் உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரங்களில் இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நம்பு. யாரும் உன்னை எந்த இடத்திலும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்றால் அந்த இடம்தான் உனக்கான இடம் என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் அதுதான் உனக்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. அதுதான் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க செய்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, இந்த கருப்பனிடத்தில் இருந்து உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள். நம்மை ஒருவர் பின்தொடர்ந்து வருகிறார் என்று அப்பன் சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ கவனிக்க வேண்டும். அதனை என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் அறையும் குறையுமாக நீ விட்டு விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் பாதியிலேயே நீ தொலைத்து விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷத்தை வெளிக்கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக உணர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, சட்டென்று ஒரு நொடியில் உனக்கான எல்லாவற்றையும் நான் சரியாக பெற்றுக்கொள்ள வர நினைக்கும் பொழுது இதனை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக என்னாலும் தெரிந்து கொள். உன்னோடு என்றும் உன் அப்பன் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பது ஒருபுறம் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியவர் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகவும் முக்கியமானவர். இவர் உன்னை பயமுறுத்துவது எதனால் தெரியுமா? ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உனக்குள் ஒரு சிறு பதற்றம் வரும்படி இவர் உன் பின்னால் இருந்து உன்னை ஆட்டுவிக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இது சரியல்ல, இந்த காரியத்தை செய்தால் உனக்கு நல்லது நடக்காது என்பதனை உனக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்க தயாராகும் பொழுது என் பிள்ளை எதையும் கடந்து வாழ முடியும் என்று நீ நம்புகிறாயல்லவா? அப்படியானால் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இவர் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே இல்லை என்று உன் கருப்பன் சொல்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை தொடர்ந்து வருவது உன் குலதெய்வம். உன் குலதெய்வம்தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சரியாக புரிய வைத்து உன் பின்னாலேயே உன்னை தொடர்ந்து வந்து வருகின்ற ஆபத்துக்களிலிருந்து உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற உன் குலதெய்வம். ஒருவேளை என் பிள்ளையின் தெய்வம் இந்த கருப்பண்ண சாமி நானாக இருக்கும் பட்சத்தில் உன்னை தொடர்ந்து வருவது நானே. அதுபோல வேறு தெய்வங்களை குலதெய்வங்களாக கொண்ட பிள்ளைகளுக்கு அவர்கள் குலதெய்வமானது அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதனை எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஆரம்பத்திலேயே ஒரு தடங்களோ ஒரு சறுக்களோ ஏற்படுகிறது என்றால் சட்டென்று நீ சுதாரித்து கொள்ள வேண்டும். நமக்கு நம் தெய்வம் எதையோ உணர்த்துகிறது, நமக்கு நம் தெய்வம் எதையோ செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது என்பதனை நீ அந்த நொடியிலேயே தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை உணர்ந்து தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையை, நமக்கு தெய்வம் இது போன்ற சூழ்நிலைகளில் எல்லா விஷயங்களையும் உணர்த்தும். எதை நீ செய்ய வேண்டும்,
எதை நீ செய்யக்கூடாது என்பதனை அவர்கள் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வார்கள். அப்பொழுது அதனை நீ உணர்ந்து கொண்டாயானால், அந்த நேரத்தில் இதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டாயானால், நடப்பது எல்லாமும் உனக்கு என்னவென்றும் உன் குலதெய்வம் எதற்காக உன்னை தேடி வருகிறது என்றும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, வாய்ப்புகளை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் பொழுது அதை நாம் எப்பொழுதும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கின்ற நல்ல நேரத்தை நாம் எப்பொழுதும் உறுதியாக நமக்கானதாக மாற்றிவிட வேண்டும். இதைவிட ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் என்ன பாக்கியம் இருக்க போகிறது? அவர்களினுடைய குலதெய்வம் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது. சில விஷயங்களில் பயமுறுத்தி அவர்களை ஒரு காரியத்தை செய்ய விடாமல் தடுக்கிறது. எப்பொழுதும் பிள்ளைகள் நாம் ஒன்று சொல்ல அது இன்னொரு புறம் இழுத்து கொண்டு செல்லும் அல்லவா? அதுபோலத்தான் தன் பிள்ளை ஒரு தவறை செய்யும் பொழுது தன் பிள்ளையை பயமுறுத்தி அதனை செய்ய விடாமல் அவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். இதனால் என் பிள்ளை இன்றைய இதனை என்னவென்று தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ மிக பெரிய தீர்வினை காண உன்னை பின்தொடர்ந்து உன் குலதெய்வம் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் இனி எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதும், இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளும் உனக்கு வெற்றியை கொடுப்பதற்குத்தான் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும். கருப்பனிருந்து உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வருகின்ற எல்லா கஷ்டங்களிலும் இருந்தும் நிச்சயமாக நல்லதொரு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் நம்மை என்ன நினைத்தாலும், யார் நம்மை என்னவாக்க முயற்சி செய்தாலும் என் பிள்ளை எல்லாவற்றையும் கடந்து நீ சரியானபடி இந்த வாழ்க்கையை வாழ தயாராக இருந்து விட்டால் அது போதும். இனி எப்பொழுதும் இந்த கருப்பனின் ஆசிகளோடு உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ நிச்சயமாக தொடர்ந்து ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. யாரும் இங்கே யாருக்கும் எந்த வகையிலும் சளைத்தவர்களும் அல்ல. யாரும் இங்கு யாருக்கும் அடிமைகளும் அல்ல. அவரவர்களுக்கான வெற்றியை நோக்கிய பயணம் தொடரட்டும். குலதெய்வத்தின் துணை கொண்டு உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற உன் குலதெய்வத்தின் அன்பினால் உன்னுடைய வெற்றியை நீ எப்பொழுதும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இரு. விடியும் பொழுது உனக்கானது நல்லதாக நடக்கும் என்பதை நம்ப வேண்டும். முடியும் இரவு நமக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை தீர்க்கும் என்பதனை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னவெல்லாமோ உனக்குள் இருந்து உன்னை சோதிக்காமல் உனக்கு வருகின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எல்லாவற்றிலும் உனக்கான பேரதிசயங்களை நான் நிச்சயமாக நடத்தாமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். இந்த கருப்பனிருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொண்டு வந்து தர தொடங்கிவிட்டேன். இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்கள் உன்னை தொடரும் நேரம் நெருங்கி வந்து விட்டது. நீ இழந்ததையும் சரி, இனிமேல் பெறக்கூடியதையும் சரி, எல்லாவற்றிலும் உனக்குள் ஒரு தெளிவு தானாக பிறந்துவிடும். இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக உனக்கு சரியாக உணர்த்தி சொல்லிவிடும். எதையும் வேண்டாம் என்று உன்னால் ஒருபோதும் ஒதுக்கிவிட முடியாது. எந்த விஷயத்தையும் என் பிள்ளை நீ வேண்டும் என்று சொல்லி பெற்றுக்கொள். நல்லதை நடத்தினால் சந்தோஷம், இல்லை என்றால் அதற்காக நீ வருந்த வேண்டாம். என்னவாக இருந்தாலும் உன் குலதெய்வம் அதனை கண்காணிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என்ன நடக்க வேண்டும் என்பதனை சரியாக உனக்கு தெளிவுபடுத்துகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை எடுத்து தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. இனி எந்த நேரமும் எந்த சூழ்நிலையும் உனக்கு வேண்டியதை நடத்தட்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களாலும் நீ காயப்படாமல் உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் கவனமாக செய்து கொண்டிரு. இதே நேரத்தில் இன்னொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் குலதெய்வம் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை தெரிந்து கொண்டாய் அல்லவா? அப்படியானால் செய்கின்ற செயலில்
நிச்சயமாக கவனம் இருக்க வேண்டும். எந்த ஒரு தவறையும் எந்த ஒரு கெடுதலையும் நீ மற்றவர்களுக்கு செய்துவிடக்கூடாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.